அதாவது ஒரு நார்மல் ஸ்டீரியோ செட்டப்புக்கு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சோர்ஸு ப்ளஸ் ஒரு நல்ல ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேக்கு, அது ப்ளஸ் ஒரு ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படும். அது இல்லாமல் ஒரு ஸ்பீக்கர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு 3 பார்ட்ஸ் சோர்ஸு, ஒரு டேக், அதுக்கப்புறம் ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஒரு வைட்டல் டாஸ்க்காக இருக்குது. லைக் அது ப்ராப்பராக மேட்ச் பண்ணுறது ப்ளஸ் ஒயரிங்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மாடலாக இருக்கிற ஒரு ஆம்ப்ளிஃபையர் போனீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் இந்த ஒயரிங்கு, இந்த ஹார்ட்வயர்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஒரு ப்ராப்பரான டிவைஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஆங்கியோவில் ஒரு நெட்வொர்க் ஸ்ட்ரீமர் ரிசீவர் ஓகேங்களா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா TX8270 ஓகேங்களா. இதை பற்றி ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ ப்ளஸ் சேல்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு எம்ஸ்கோர் ரேடியோஸ். ஸோ இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு டிஸ்பிளே இருக்கும், வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும், டோன் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், அது இல்லாமல் மெனு இருக்கும், மெனு கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் டேரக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் செலெக்ஷன் A, B அது அந்த ரூம் ஸ்டேஜ் அது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டும் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த ஆம்போட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இதில் வந்து HDMI ARC இருக்குது. ஸோ நீங்கள் டிவிலேருந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். டிவியில் இருக்கிற அவுட்புட்டை டேரெக்டாக பார்த்துக்கலாம். அது இல்லாமல் ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்லெஸ் ஆடியோட வரும். அதுக்கப்புறம் மெயினான இது பார்த்தீங்கன்னா ஏர்ப்ளே இருக்குது. ஆப்பிள் ஃபோன்ஸ் வச்சுருக்கவங்க ஏர்ப்ளேயில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க கூகுள் க்ரோம் கேஸ்ட் இருக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இந்த ஆம்பை நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிடணும். உங்கள் மொபைலையும் சேம் ஒய்ஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஸ்பாட்டிஃபை இல்லை நீங்கள் வந்துட்டு ஏதாவது யூடியூப் என்ன மியூசிக் பிளேயர் வச்சுருந்தாலும் நீங்கள் அதில் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளேயரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ப்ளூடூத்துக்கும் ஸ்ட்ரீமருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா, ப்ளூடூத்தில் வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டா வந்துட்டு மொபைலில் இருக்கிற சாங் வந்து இதில் ரிசீவ் ஆகி அது ப்ராசஸ் ஆகும். ஸோ அதில் கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஆனால் ஒரு நெட்வொர்க் ஸ்ட்ரீமர்னு பார்க்க போகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒயர்டு இல்லைனா ஒய்ஃபைல வந்து இதை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ஒரு சாங் போட போகும்போது இது ஸ்பாட்டிஃபைல இருந்து உங்களுக்கு டேரெக்டாக அந்த சிக்னல் டேட்டா சிக்னல் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ்டிலேருந்து எடுத்துகிட்டு இதில் ப்ளே பண்ணும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்ஹான்ஸ்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து சோர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ப்ளூடூத்து, ஸ்ட்ரீமர், அதுக்கப்புறம் HDMI ARC எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் CD பிளேயர் ஏதாவது வச்சுருந்தாலும் அதோட இன்புட்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதில் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா ஒரு டேக் இருக்குது. டேக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைரஸ் டேக்கு. அது AKM சிப் செட்டு 4438 ஒரு மாடல். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பியூரான ஒரு ஆடியோ அபோவ் 300 கிலோ ஹெட்ஸுக்கு உங்களுக்கு பிட் ரேட் வந்து நல்ல ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல டேக் ஓகேங்களா. இது ஒரு முக்கியமானது. அடுத்தது நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து நீங்கள் 2 சப்வூஃபர் அவுட்புட் இருக்குது. நீங்கள் அதாவது 2 செட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2.1 கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணலாம், இல்லை 2.2 கான்ஃபிகரேஷன்லையும் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ 2 8 இன்ச்சு இன்கேஸ் 2 8 இன்ச்சு நீங்கள் சப்வூஃபர் வச்சுருந்தீங்க அது போட்டிங்கன்னா உங்கள் ஸ்டீரியோலேயே நீங்கள் அந்த சப்போட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இதில் 2 செட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், எதர் A or B. நீங்கள் ரெண்டுத்தையும் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கரும் ஒரே டைமில் ரன் பண்ணுறீங்க நாட் அட்வைசபிள். பட் 8 ohms ஸ்பீக்கரில் வேணால் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் 4 ohms 6 ohms நம்ம போடுறோன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்பீக்கர் தான் அட் த டைமில் ரன் பண்ணிக்கலாம், A or B ஓகேங்களா. ஓகே, அடுத்தது இதோட நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்க போகும்போது இது பார்த்தீங்கன்னா 100 watts at 8 ohmஸில் ப்ளே ஆகும். அதே மாதிரி இதோட THDன்னு பார்த்தோன்னா 0.08% வருது. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வருது. நாமினல் ஆடிபிள் ரேஞ்சில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம ஒய்ஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைல் மூலமாக ஸ்ட்ரீம் பண்ணால் ரொம்ப ஆடியோ குவாலிட்டி எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெயினான அவுட்புட் இருக்கும். ப்ளூடூத் யூஸ் பண்ண போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கெயின் கம்மியாக தான் இருக்கும். அது யூஸ்வலாக ப்ளூடூத்தில் வந்து லாஸ் சிக்னல் இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த கெயின் கம்மியாக இருக்கும். மற்றபடி ஸ்ட்ரீமராக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரீமர், டேக் ப்ளஸ் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு பார்க்க போகும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே இது பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி இதோட ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்க போகும்போது ஒரு நல்ல டீட்டெயில்டாக இருக்குது, ரொம்ப பஞ்சியாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான சவுண்ட். ஏன்னா 100 watts ப்ளஸ் ஸ்ட்ரீமிங் கேப்பபிலிட்டி இருக்கனால ரொம்ப பஞ்சியாக இருக்குது. க்ளீன், கிறிஸ்ப் அண்ட் வார்ம் சவுண்ட் நேச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப இதில் இருக்கும். ரொம்ப ஓவர் பவர்டாகவும் இல்லை, ரொம்ப வந்துட்டு அண்டர் கேட்டகரிலையும் இல்லை. ஸோ ஒரு 50% வால்யூம்லேயே ஒரு ப்ராப்பரான அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் 2 புக் ஷெல்ஃபு ஒரு சின்ன சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும், எக்ஸலண்ட்டான அவுட்புட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதோட பேக் சைட் காமிக்கிறேன்.
ஸோ பேக் சைட் பார்க்க போகும்போது உங்களுக்கு பனானா பைண்டிங் போஸ்ட் வருது, கோல்டு பிளேட்டடில் இருக்குது. அதே மாதிரி எல்லா டெர்மினல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பிளேட்டடில் தான் இருக்குது. யூஸ்வலாக வந்து ரொம்ப ப்ரீமியமான மாடலில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட்லாம் வரும். அதே மாதிரி ப்ளூடூத் வைஃபை ரிசீவர் ஆண்டனா இருக்குது. இதில் எஃப்எம்மும் இருக்குது. நீங்கள் வந்து கோஆக்சியல் அந்த ஆண்டனாவை கொடுத்தீங்கன்னா எஃப்எம்மும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 2 செட்ஸ் ஆஃப் சப்வூஃபர் கொடுக்கலாம். இது இல்லாமல் ப்ரீ அவுட் வேறு இருக்குது. நீங்கள் இன்னொரு ஜோன் 2க்கு வந்துட்டு இன்னொரு ஆம்பிளிஃபையர் வச்சுருந்தீங்கன்னா இதிலேருந்து ஸ்ட்ரீமர்லேருந்து அவுட்புட் எடுத்து அந்த ஆம்பிளிஃபையர் மூலமாக அந்த ஆம்பிளிஃபையரை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி HDMI ஏஆர்சி இருக்குது, 4 HDMI இன்புட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி ஆப்டிக்கல் கோஆக்சியல் இன்புட்ஸ் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இது பவர் கேபிள் 220 வோல்ட்டில் வந்து கனெக்ட் ஆகும். இதான் இதோட பேக் சைட் வியூ. எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் ரொம்ப டெஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வேணுன்றவங்க, இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க நீங்கள் வந்து டெமோ ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,500 வருது. ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.